வணக்கம் சார். என் பேர் வந்து இளங்கோவன். நான் பெரம்பலூரில் அரியலூர் பக்கம் வர பெரம்பலூர் பகுதி மாவட்டத்தில் வந்து மக்காச்சோளம், பருத்தி எங்கள் ஊர் பக்கம் வந்து இந்த கொளக்காநத்தம் அந்த பகுதியை சேர்ந்தவங்க. பருத்தி இப்போ கொளக்காநத்தத்தில் ஃபுல்லாக வந்து சோளமாக தான் போடுவாங்க, மக்காச்சோளமாக. நாங்கள் அப்படி இல்லை, பாதி பருத்தி பாதி சோளம். காட்டனும் போடுவோம், சோளம் போடுவோம். இப்போ எங்கள் இதில் வந்து போன வருஷத்தில் நடந்த ஃபெயிலியர்ஸ், அதாவது எங்கள் ஊருக்குள்ள நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க, அதில் நாங்களும் இன்க்ளூடு. அந்த சுச்சுவேஷன் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எப்படின்னா, எங்கள் ஊரில் ஆடி போட்டோம்னா ஆடி 1ஆம் தேதி போடுறது கிடையாது சார். ஆடி கடைசியில் போடுவாங்க. ஆடி கடைவெள்ளிக்கு பால் குடம் எடுத்ததுக்கப்புறம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆவணி 1 அந்த டைமில் மழை பெய்யணும், ரெயினை நம்பி தான் போடுறாங்க. இது உங்கள் இங்கே பாசன வசதிலாம் எதுவும் கிடையாது. மழை பெய்யணும், நல்லா ஹெவியான மழை, நல்லா சட்டி கலப்பையை ஓட்டி வச்சுட்டு பல்லு கலப்பையை ஓட்டி வச்சுருப்பாங்க. மிஷினில் தான் போடுவாங்க. ட்ரக்கில் வந்து ஒரு பின்னாடி வந்து 7 பல்லு இருக்கும். அதில் வந்து பெட்டியில் கொட்டி வச்சுருவாங்க. அது மட்டும் அப்படியே போட்டுக்கிட்டே போவோம். அந்த ஒரு முன்னாடி ஒரு வீல் மாதிரி இருக்கும், அது தரையோடு இது பண்ணிக்கிட்டே போவோம். அது போட்டே போவோம். இந்த மாதிரி தான் போடுவாங்க. கயிறு பிடிச்சி ஊன்றது இந்த எதுவுமே கிடையாது. அப்படியே போடுவாங்க, முளைச்சிக்கும், நல்லா இது இருக்கும். போன வருஷம் நான் வந்து பட்டம், அதாவது ஆவணி ஃபர்ஸ்ட்டில் போட முடியல. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆயிடுச்சு. நல்லா மழை நனையிற மாதிரி, நல்லா பூமி குளிர்ற மாதிரி, கொட்டை ஊன்றதுக்கு தகுதியான மழை வேணுங்கிறப்ப புரட்டாசி 10 தேதி ஆயிடுச்சு. ஆவணி 1 போகிறதுக்கு புரட்டாசி ஒரு 10 தேதி ஆனதுனால அதுக்கப்புறம் போட்டதும் ஃபஸ்ட்டு ஊன்றப்ப மழை வேணும். அதுக்கப்புறம் எங்கள் பகுதியில் காயினும் கொஞ்சோண்டு 1 மாதம். அதுக்கப்புறம் மழை, நல்லா பருவமழை ஸ்டார்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி தான் வருஷம் இதாகும். போன வருஷம் பருவம் தப்புனதுனால ஆடி பட்டத்தில் விழுவாது, புரட்டாசி 10 விழுந்ததும் அடுத்து ஒரு 20 1.5 ஒரு மாதம் 10 தேதியிலேயே வந்து பருவமழை, ஐப்பசி மாதம் பருவமழை ஸ்டார்ட் ஆகிடும். இதனால செடியாட்டி நல்லா வளர முடியல, தாக்கு பிடிச்சி மழையிலே நின்றுட்டு நசன்னுட்டு செடி இதாகிட்டு. கருதுலாம் வந்து பெருக்கல. கருது வந்து ஒரு ஜான் தான் இருந்தது. சில ரகம் இருக்குது சார், அது வந்து மழையை நல்லா தாங்கி வளரும். அந்த இது அட்வான்டாவில் 749 759, அதுவும் ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு மட்டும் ஒரு முளத்தில் ஒரு 3/4 முழம் வயசுக்கு கருது, அடியிலேருந்து நுனி வரைக்கும் இது மணி. எங்களுக்கு அப்படி இல்லை. நான் ஊரில் நிறைய பேருக்கு அப்படி இல்லை. கருதுலாம் சின்னதாக தான் இருந்தது. நாங்கள் வந்து என்னென்ன ரகம் போட்டிருந்தோன்னா, NKS+ன்னு ஒரு ரகம், உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், அந்த ரகம். அடுத்தது காவேரி சீட்ஸ்ன்னு அது ஒரு 2 பாக்கெட்டு. NKவிலே இன்னொரு ரகம் ஹைடெக்னு ஒரு ஆந்திரா ரகம், ஆந்திரா சோள ரகம், அது ஒன்று. டிகால்ஃபில் 9133 அந்த ரகம், இன்னொரு டிகால்ஃபு. மொத்தம் ஒரு 7 பாக்கெட், கிட்டத்தட்ட ஒரு 3.5 ஏக்கருக்கு போட்டேன். அறுவடை வந்து பண்ணும்போது 50 மூட்டை தான் வந்தது. சோளம் வந்து பெருசாக பெருக்கல. ஒரு ஜான் தான் இருந்தது. அடியிலேருந்து நுனி வரைக்கும், அதாவது அந்த சோளம்லாம் பார்த்தீங்கன்னா நுனி சோளம் வளர பார்த்துருக்கு, மழையினால் வளர முடியாமல் அது இதாகிடுச்சு. பொறியாக சின்னதாகி இதாகிடுச்சு. கருதுலேயே இதாகி வளர முடியாமல் இதாகிடுச்சு. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துடுச்சு எனக்கு. இப்போ இந்த வருஷம் பட்டம் தவறாதுன்னு என்னோட இது ரேடாரு இந்த இதை பார்த்து ஆய்வறிக்கையெல்லாம் பார்த்தது பிரகாரம் பார்த்தா, எப்படியும் ஒரு ஆவணி 5 தேதிக்குள்ளே சோளம் எங்கள் பகுதியில் விழுந்துடும். பட்டம் ஓரளவுக்கு ஓகேயான பட்டம் தான் இந்த வருஷம் இருக்குது தெரியுது. ஆனால் பின்னாடி பருவமழை வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க சார். செப்டம்பருக்கு அடுத்தாப்புல அக்டோபரில் கூட கம்மி தான். அக்டோபர் பாதி 15லேருந்து நவம்பர் 15க்குள்ளே ஒரு நல்ல மழை. அதுக்கப்புறம் நவம்பர்லேருந்து டிசம்பர் 15 வரைக்கும் மழைலாம். இந்த வருஷம் பருவமழை வந்து டிசம்பர் 15 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மழை கொஞ்சம் எக்ஸஸாக இல்லை, போதுமான அளவு கொஞ்சம் இங்கே இந்த பகுதியெல்லாம் பேஞ்சாவே கொஞ்சம் எக்ஸஸ் மாதிரி தான் இருக்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி இருக்குது மழை வந்து பின்னாடி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. போட்டு பின்னாடி நல்லா மழையே காஞ்சிக்கிட்டே இருக்காது. காஞ்சிட்டு இருக்குன்னா 4 வருஷத்துக்கு ஒரு ஈடு எலினோ வந்ததுன்னா ஆடிப்பட்டத்தில் மட்டும்தான் மழை பெய்யும், பருவமழை அதிகமாக பெய்யாது. அந்த இதுதான் வந்து காயறது, மானாவாரிங்கிறது ஃபுல்லாக. இது வந்து பருவமழை தேவையான அளவுக்கு பெய்யுது, அப்போ குரோத்து கிடைக்கும் நல்லா. அந்த மாதிரி விளையிற மாதிரி ஒரு ரகங்கள் சொல்லுங்கள். அடியிலேருந்து நுனி வரைக்கும் அட்வான்டாவில் 749 51 சொன்னீங்க. அந்த ரகம் எப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மழை காலத்தில் தண்ணி நிற்கும் வயலில், மழை காலத்தில் தண்ணி நிற்கும் எங்கள் பகுதியிலலாம். அந்தமாரி ரகம் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு எனக்கு
ஸ்பெஷலாக கொஞ்சம் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் கேட்குறேன். ஒரு பெஸ்ட்டு ரகங்கள் சொல்லுங்கள். நான் போன வருஷம் போட்டு ஒரு 50 மூட்டை தான் வந்து அறுவடை வந்தது. நான் அனுப்பி விட்றேன் அந்த ரகங்கள் ஃபோட்டோ, அதெல்லாம் நீங்கள் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள். இந்த ரகம்லாம் சார் போட்டேன் மழையில். அந்த அது வளர்கிற டைமில் வந்து மழை அதிகமாக பெஞ்சிக்கிட்டே இருந்ததும் பருவமழைனால மேக்ஸிமம் அதிகமாக தான் பெய்யுது. இங்கே தான் வந்து இந்த டேம் இருக்குது, மருதியார் நீர்த்தேக்கத்தில் ஒரு டேம் எங்கள் ஊர் பக்கத்துக்கிட்டேயே. அதனால் நல்லா ரெயின்ஃபால்லாம் பருவமழை டைமில் ஹெவியாக இருக்கிறதும் அப்படியே அந்த சோளம்லாம் க்ரோத் இல்லாமல் அப்படியே உட்காந்துக்குது. கருது வந்ததுன்னா பெருக்க மாட்டேங்குது, அப்படியே சூம்பி போன மாதிரி இதாகிடுது. நிறைய இடத்துல தண்ணி நின்ன இடத்துலலாம் இந்த மாதிரி இதாகிடுது. தண்ணி அவ்வளோக்கு நிற்கிறது இல்லை, இருந்தாலும் வந்து கொள்ளையில் என்ன ஓடிடும். இன்னும் கருது சூம்பிடுச்சு போன வருஷம். உங்களாட்டி முடிஞ்சால் சொல்லுங்கள் சார். இதுமாரி ஏதாச்சும் பெஸ்ட்டு இது இந்த வருஷம் வந்து என்னென்னா என்னோடய இது வந்து நல்லா மழை டைமில் கொஞ்சம் தண்ணின்னாவும் எதுவும் ஆகக்கூடாது. அடியிலேருந்து நுனி வரைக்கும் நல்லா க்ரோத் இருக்கிற கருது நல்லா வளர்கிற மாதிரி இருக்கிற ரகம் அந்த மாதிரி இது சொல்லுங்கள். வேறு முடிஞ்சால் சார் உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இது இருந்தால் எங்கள் பகுதியில் வந்து பருத்திலாம் நல்லா இது போடுறாங்க நிறைய பேர். போடுற ரகம்லாம் காய் நிறையாக்கு இது கரெக்டாக அந்த பருவமழை டைமில் வெடிக்கிற டைமில் தான் இங்கே எங்கள் மக்கள் இது பண்ண முடியல. மானாவாரிங்கிறதுனால ஆடிப்பட்டத்தில் தான் போட்டால் இதுதான் ஆகுது. வெடிக்கிற டைமில் இது வரும், நாங்கள் எப்படியும் பிச்சு வெடியாகவே எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணிலாம் எதுக்குமே தண்ணி விட மாட்டோம், மானாவாரிலே வெடிக்கும். ஒரு சில ரகங்கள்லாம் போடும் போது வந்து மழையில் அப்படியே காய் வைக்காமல் அழுகி போயிடுது. நல்லா ஈரம் இருந்தாலும் நல்லா காய் வைக்கிற மாதிரி பருத்தி ரகங்கள் தெரிஞ்சாலும் கூற முடிஞ்சால் கூறுங்கள் ஐயா. உங்களுக்கு பொன்னான நேரத்தை ஒதுக்கி பதில் கூற முடிந்தால் கூறுங்கள். நன்றி.